வந்திருக்கிற வேடம் சொல்லுங்க. என்னமா அர்த்தம் திருத்தமா சொல்றாரு? என்ன ஒண்ணு சொல்லிட்டு 9 வாங்கிற நாயம்மனா என்னன்னு சொல்ற? அவரு ஐமன்ன புள்ள அவனாவது மரவா சொல்றது தெளிவா அபிமன்னன் நீ கூடுவே ஆயிருப்பியோ மகாராஜா காலைல வீட்டுக்கு கூடுவே உனக்கு தெரியாதா? சொல்றா சொந்த அண்ணன் முன்னாடி இந்த 5-10 பேத்து வைக்கிறாங்க பாரு. அங்க போக மாட்டான் இந்த ஏமாத்திருப்பேன். ஏன் ஆளுக்கு ஒருத்தாடி இந்த அம்மா வச்சு நிப்பான்னு அதனால பயம். இந்த ஒன்னா இருக்குது பாரு அங்கதான் தேடி பிடிக்க போவோம். ஏன் கேக்குறதுக்கு ஆள் இல்லையே. இது ஒன்னாச்சா இது குடும்பம் இருக்குமோ? அப்போ உன் வீட்டுல ஐயோ அங்கே ஒண்ணுதாங்க இது. அப்படி அதாவது அபிமன்னன் மாமா வீட்டுல வந்தாலே நான் எங்க வளர்ந்தாலும் உனக்கு தெரியுமா? எங்க எங்க மாமா வீட்டுல வளர்ந்தா ஏண்டா பிறந்த இடத்துல வளர்ந்துருந்தா உனக்கு புத்தி இருக்கும். நீ போய் அம்மா வீட்ட மாமா வீட்ட வளர்ந்த கேபியாச்சு யார கேக்குறம்மா வார்த்தையா? ஏண்டா
சொன்னது ஒரு ஆளு இவன் கேக்குறது யாரம்மா கேக்குறான் அழகா பாக்குறீங்க நீங்க ஏண்டா யாரோ அவரால கேட்க முடியலையா சத்தியமா நான் சுரு மாட்டி தோஞ்சிடும் கம்மியாட்டி நீ ஒன்றுமே ஆளா இருக்கான் மாட்டிக்கிடா முதல்ல இப்ப யார கேக்குறான் அவனை கேக்குறேன் என்ன கேக்குறியா என்ன கேக்குற அவனை கேக்குறேன் அவனு கேட்டுக்க ஆமா ஆமா நல்லா கேட்டா மகாராஜா நீ ஏய் நான் பிறந்ததுல இருந்து எங்க மாமா வீட்டுல வளர்ந்த ஆளு நானு உன் சமாச்சாரம் தெரியுமா என்னங்க நான் வளர்ந்து வருகின்ற சமயம் எப்படி வந்த தெரியுமா எப்படி எப்படி கண்ணமாணி மாலை மாதிரி அவரும் கட்டு வருகிறார் கண்ணமாணி மாலை மாறுகிறாரே நான் வருகின்ற சமயத்திலே நான் அனுப்பிக்கூடிய அந்த முடிய பார்த்தவுடனே அதோ ஒரு அரபி மண்ணு அதாவது இது வெளியே இவர் வெளியே வர சமயத்துல இவர் மேல இருக்க முடியாது ஆனா அவர் நம்ம தனியும் அப்படி வளர்ந்து வந்தேனே உனக்கு சமாச்சாரம் தெரியுமா என்னங்க கல்யாணம் ஆயிட்டான புது கல்யாணம் ஆச்சு அவரு புது மாப்பிள்ள இங்கிலீஷ் வார்த்தை வருமா வருதா புது மாப்பிள்ள அப்பப்ப வாங்கினே இருக்கு புது மாப்பிள்ளை சமாச்சாரம் தெரியாதா என்ன அது ஐயோ ஐயோ ஆமா கண்ணே ஐயோ ஐயோ ஆமா கலைஞனே ஐயோ மாமா ஆமா பொம்பளை அடையாளம் தெரியல டேய் எங்க மாமா வீட்டுல இருக்கிறதே எங்க மாமா இருக்க மாமனுக்கும் எங்க மாமிக்கு பிறந்த டேய் ஐயோ சுந்தரி சுந்தரி இந்த குறை கூத்து நம்ம அப்புறம் அடிக்கும் முதல்ல போய் செக் பண்ணிட்டு வந்தா என்ன மகாராஜ் பண்ணாரு என்னடா பண்ண என்ன பண்ண மகாராஜா பண்ணிட்டாரா அப்படி வருகின்ற சமயம் அவள் ஒரு பகுதி அதாவது நாங்கள் 2 பேரும் வளர்ந்து வருகின்ற நேரத்திலே கல்வி சாலை சொன்னோமானால் அவள் ஒரு பகுதியில செல்வார் நான் ஒரு வகையில செல்வேன் என் முகத்தை அவ பார்க்க மாட்டான் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படி பார்க்காத நாங்கள் இருக்கின்ற சமயம் ஒரு நாள் தினத்திலே ஏன் என்று சொல்லும்படியான கிணத்திலே சென்று தண்ணீர் அள்ளி சாப்பிடும் போது கணையாய் முதல் கை கீழே விழுந்து விட்டது கிணத்துல விழுந்த உடனே மாமா கணையை எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னால் இந்த கணையை எடுத்து கொடுத்தா என்ன எனக்கு தருவன்னு கேட்டேன் எதவோ நான் தரேன்னு சொன்னா நான் என்ன செய்தேன் ஒரு அரும்பிள்ளை படித்து மந்திர உபதேசம் செய்து விட்டு வந்து விட்டது போய் ஒரு அரும்புல மந்திரத்தை ஓதி விட்டாரா அது போய் கிர்ன்னு போயிட்டு வந்துச்சாடா அந்த கணையாளி எப்போது சுந்தரிக்கா கருத்தைய மாட்டணும் அதுல ஐயோ சுந்தரி இல்ல இது பகல பசுமாடு தெரியல ராவண தெரியும் அதுல இருந்து அப்ப எங்களை பாதி கல்யாணம் முடிந்து விட்டது ஆமாண்டா ஒரு சமாச்சாரம் தெரியுமா என்னங்க நானும் சுந்தரி படுத்துக்கா சுந்தரி கீழே படுத்துக்கோ மேல படுத்துக்குவேன் ஏண்டா இவன் என்ன பண்ணுவாங்க பின்னாடி அவர் விளக்கமா சொல்றாதா ஏண்டா பாய போட்டு கீழே படுத்துருக்கும் நான் மேல கட்டில படுத்துருப்பேன் ஒரு நாள் தினம் அது அதாவது திமிர் ஊற மாதிரி ஏந்திட்டு 8 வச்சது என்ன
வச்சுட்டாரா என்னப்பா என்னடா அப்படி எட்டு வச்ச உடனே நான் எங்க போய் பார்த்தேன் தெரியுமா? எங்க எங்க மாமியார் பக்கத்துல பார்த்தீங்களா? அந்த பொண்ணு எட்டி ஒரு போது நடக்குதா இவரு மாமி அங்கிட்ட படுத்துக்கினாரா அவன் அவரு பேருமே சொல்றாரு ரெண்டு போய் படுத்துக் கொண்டேன்னா உன்னால தவறா நினைக்காத, தவறு செய்யவில்லை. மாமி அங்கிட்ட போய் படுத்தா மாமனார் சும்மா விட்டாரு தூக்கத்தல்றா தூக்கத்தல் பரவாயில்ல அதுல இருந்து நாங்கள் அதாவது இருந்து வருகின்ற சமயம் சண்டால துரியோதனன் ஓடி வந்து தன் மகனா இருக்கக்கூடியான லக்குடமானுக்கு கல்யாணம் என்று 21 லட்சம் பொட்டகத்தை பொண்ணு ஏற்று கொண்டு வந்து வரியத்தை மாற்றி பிடிச்சு பந்த கால கட்டி அந்த லக்குடம் தள்ள எரிவிளக்கு ஏற்றி வைத்து கல்யாணம் பண்ணி இது புள்ள திருமணம் முடிந்து சந்தோஷமாக அந்த விருந்து உண்டுங்கிறோம் மாமியார் வீட்டுல. ஆமா பரவாயில்ல இருக்கட்டும். வாங்கி தின்ன கைத சுந்தரி அழைக்க வேண்டும் சொல்லிவிட்டு என் தாயை போய் பார்க்க வேண்டும். என் தந்தையை வனவாசத்தில் இருக்கிறார்கள், என் தாயோ ஆனவதி பட்டில் இருக்கிறது, தாயை பார்க்க வேண்டும் எண்ணத்தில் வந்திருக்கிறேன். சுந்தரி கொண்டு வரையா ஹரி ஹரி கோவிந்தமே கோவிந்தமே ஹரி ரட்சிப்பா ஹரியோ ஹரி ஹரி ராம அவள முன்வகளம் அதை கொண்டு அன்பான வயலை தேவர் ரப்பி கொஞ்சம் மணல் ஆயிரத்தெங்காலம் பதறாமல் பச்சரிசி குத்தி ஆவின்பால் விடவிட்டு தனிகாத செய்தி அன்பான புரியண்ணம் தைரண்ணமாக பாவண்ணம் விலகண்ணம் தக்கரை தலிகை மதுரமான சீவி கிச்சிலி அண்ணா சுவையான வெண்டைக்கா பழங்கிக்காமாங்க தொலையான கொத்தரம் மிக்க முருங்கை அவரக்கா வந்தண்ட உள்ளண்டு கீரை அரைக்கிற செரிக்கிற வெந்திய முத்தி காவல்லி பெருவல்லி ஆள்வல்லி கூட மதமான வளதோசை அப்பறம் போலி ரத்தாளி வளப்பழம் மம்பழம் கூட திறமான வெற்றிலை பார்த்து சுண்ணாம்பு திருமுடன் சாம்பிராணி வஸ்திகள் கூட 1000 தேங்காய் போட தரகா தேவதுர ஆராதனை செய்தேன். ஐயோ ஹரி ஹரி ராம இந்த பாட்டு கிருஷ்ணன் தூதல் தான் விதுரனுக்கு தான் இந்த படையல் பாட்டு. ஆமா ஏன் பாடுகிறேன் தெரியுமா? பகவானாகப்பட்டவர் நாடு கேட்க செல்கிறார். ஐவராஜர் பரிந்து கேட்கும் பொழுது திரியோன் சேனையெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமா இதெல்லாம் யார் வீடுன்னு கேட்கிறார். திரியோன் சேனை பூரா என் வீடு என் பொருள் என் வீடு என் பொருள். ஆமா எப்பயுமே எந்த பொருள் என் பொருள் அப்படின்னா நம்ம கிட்ட நிக்காது. கூட கம்பெனி கேட்டுனா என் கம்பெனி அது என்ன விட்டு போயிடும். என் பொருள் அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. கடைசியில பணமட்ட குச்சியில இருக்கிறார் விதுரன் யாரும் கிடையாது. பாண்டுக்கும் திருநாட்டுக்கும் தம்பிதான். சாதிக்கு பிறந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. பணமட்ட குடிச்சில இருக்கிறாரு. அங்க சென்று யார் வீடுன்னு கேட்கிறார் நாராயணமூர்த்தி. இது நம்ம வீடு சுவாமி. ஆமா என்ன சொன்னாரு? நம்ம வீடு எப்ப நம்ம சேர்த்தானோ இந்த வீட்டுல விருந்து ஒண்ணுன்னு அந்த பணமட்ட குடிச்சில புந்துட்டார் பகவான். பார்த்தார் விதுரன் நாராயணமூர்த்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு என்று உலகத்துல காய்கறி பதார்த்தம் அத்தனையும் கொண்டு வந்து சமையல செய்து பரிமாறி சாப்பிடுங்கள் சுவாமி அப்படின்னு சொன்னாரு. பகவான் பாக்குறார். எதை வச்சா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன போது மனம் வைத்தா சாப்பிடலாம் சொன்னார். எனக்கு மனசு இல்லையே,
நான் சாப்பிட வேண்டுமானால் நீ சாப்பிட மத்த புல் கஞ்சி அத குடுற அப்படின்னாரு. ஆமா, வாழை எல்லாம் கஞ்சி கொண்டு வந்து கொட்டினா நிக்குமா? நிக்காது. இந்த பக்கம் ஒதுங்கும். சதுபூஜைன்னு சொல்லுபடியான 4 பக்கமும் நான் கருத்தை கொடுத்து சாப்பிட்டாரா நாராயணமூர்த்தி. அந்த சதுபூஜ காட்சி விதர்னுக்கு ஒரு இடம் பாரத்துல, அவர்னா கர்ணனுக்கு ஒரு இடம். கர்ணன் மோட்சம் நம்ம ஆறோம் நாடகத்துக்கு. கர்ணன் மோட்சம் இல்ல, காட்சி தான். காட்சி மட்டும் தான். சீக்கிரம் சென்று சுந்தரி கொண்டு அப்புறம் பேசிக்கலாம். சுந்தரி போவோம்.
தாயே பராசக்தி எப்பா மாரியாத்தா தாயே அடிவாகாரி அம்மாரிகாரி என்னடா அந்த அம்மா காலை தூக்குற வாட்டம் நிறைய சாமான் தவறி இருக்குதா இதுக்கு வேதனை பண்றேன் ஏண்டா கம்மியாட்டி காலைல திருக்கோயிலூர் போதான் போறோம் குமரசோர்ல போய் மாத்திக்கினா போகுது இது என்ன வெங்கல சாமான் இது கம்மியாட்டி மாத்த முடியாதுடா வச்சுக்கலாமா இரும்பா இது கம்மியாட்டி என்னதான் பண்ணணும் காட்டி வச்சுக்கிறியா பெருமாக்கு போடணும் போடா நான் கூட ஆம்பல் நேரத்து வந்தேன் கடத்துல அதான் இருந்தது ஆமா நான் ஜாஸ்தி அடிமாரியாத்தா அடி மாறியாத்தல்ல நுனி மாறியாத்தா வாங்க ஐயா வாங்க வணக்கம் 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 தாழ்ந்த வணக்கம் வணக்கம் கோடி கோடி வணக்கம் 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 ஆனா தான் பிள்ளையா ஆண் பிள்ளையா வாங்க ஐயோ நீ குனிஞ்சு கும்பிடு போடாத அது ஆம்பளைக்கு மரியாதை தானே ஒரு பெண்ணு குனிஞ்சு கும்பிடு போடாதே ஏன் ஏன் குண்டி கொலகாலம் நடக்குது என்ன ஆச்சு எனக்கு ஒத்துக்காது ஒண்ணு பார்த்தேன் பெண்களை பார்த்து எனக்குமே அவங்கள பத்தி பேசானே அந்த பெருக்கு சொன்னாங்க ஆவது பெண்ணாலே அழுவது பெண்ணாலே ஒரு பெண்ணு நினைத்தா உலகத்துல சாதிக்கூடிய கடமை இருக்குற ஒரு பெண்ணா பிறந்தவ உலகத்தை படைத்தவள் உமா மகேஸ்வரி யாரு அந்த சக்தி தான் இந்த உலகத்துல பெண்ணு தான் முத பிறந்தவ நீங்க பிறந்துட்டா ஆமா நீங்க தான் பெரியாளா நாங்க என்னென்ன வேலை செய்யறோம் தெரியுமா என்னென்ன வேலை செய்யணும் நாங்க என்ன வேலை செய்யறதுன்னா நீங்க செய்யற வேலை அத்தனையும் நாங்க செய்யறோம் எங்க செய்றீங்க ஏன் நாங்க ஏறு ஓட்டுறோம் இறப்பு அரைக்கிறோம் அந்த வாட்டுறோம் நடவு நடுறோம் நாத்து கொடுக்குறோம் என்னடா எல்லா வேலை தான் செய்யறோம் நாங்க ஏறப்பலாம் ஓட்டுறோம்
யார் போலவும் நாங்க ஓட்டுறோம். பஸ் ஓட்டுறோம். பஸ்ஸும் ஓட்டுறோம். கார் ஓட்டுறோம். காரும் ஓட்டுறோம். லாரியும் ஓட்டுறோம். லாரியும் ஓட்டுறா. அப்ப நாங்க போலீஸா கூட இருக்கிறோம். நீங்க போலீஸ் ஆகுறீங்க. போலீஸ் வேலையில கூட இருக்கிறோம். அந்த வேலையில தான் நீங்க முக்கியமா இருக்கு. ஏன் ஏன் தெரியுமா? என்ன? நீங்க போலீஸா வரணும். கலெக்டரா இருக்கிறோம், ஐஜியா இருக்கிறோம், போலீஸா இருக்கிறோம். நீங்க போலீஸா வரணும். நான் அந்த இடத்துக்கு திருடனா வரணும். ஏன் வந்தா என்ன பண்ண போறேன்? நான் கப்பு கப்புன்னு பிடிப்பிட்டேன். நான் இருட்டு பக்கமா ஓடுவேன். இருட்டு பக்கம் போ. நீ அங்க வரணும். நான் லட்டு கையில வச்சிருப்பேன். நீ எந்த லட்சியம் நான் அந்த அந்த இருட்டுல கூட மொட்டு போட்டு அடிப்பேன். நான் வந்து அப்படியே நமக்கு இல்ல. அதான் சொல்லுவாங்க, மூட வந்து போற வேண்டாம் நடக்குது பத்த கண்ணி எல்லாம் மூஞ்ச கவிட்டு வரக்குதுல்ல. இது குடல் குத்துற பூஜை ஆட்டங்குது. மாதிரி தவறு நினைக்காரு. அதுதான் ஒரு பெண்ணு வந்துட்டாங்க. யாரம்மா எங்க பிறந்தா எங்க வளர்த்தனா கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் வரையும் எந்த நாட்டுக்கு அரசு யாரோட மக அது ஏதாவது கேட்கணும் ஒரு ஆம்பளை. நீ மந்திரியானே இல்ல குரங்கு ஐயா தவறா நினைக்கிறது மந்திரியா தானே? மந்திரி மந்திரி நாட்டு மந்திரி அதுதான் சொல்லுவாங்க. கல்வி தீரந்த தாய்நானம்மா சொந்த கனவ தீரி புகை பாடம்மா. தமிழ்நாடு எத்தனை காலத்துல எல்லாம் தெரிஞ்சு அவனா எல்லாமே என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாடு சொன்னா தாய்நாடு. ஆமா, தாய் சிறந்த நாடு. தாய் சிறந்த நாடு. ஆனா ஏன் இந்த இந்தியாவே இப்ப எல்லா மக்கள் எல்லாம் பேசுறாங்கன்னா உமா மகேஸ்வரி முந்தி முதலாக அந்த உலகத்துல பிறந்ததால அதாவது தாய் சிறந்த நாடு அப்படின்னாக்கா தாய் சிறந்த நாட்டிலே ஒரு பெண்ணா பிறந்த நான் பிறந்திருக்கிறேன். ஆமா, எங்க அந்த கன்னியாச்சி வாத்தா வந்து கோட்டை பொறுத்தல எவனுக்கு புள்ள வாங்கலாம் தெரியல. கொத்து போட்டுல ஈத்து கடைச்சிட்டா, பக்கத்திலே கொத்து போடுக்குது ஈத்து கடைச்சிட்டாக்கா, ராவா ஈத்து கடைச்சிட்டா. கம்மியாட்டி அப்படி இப்படி அங்கேயும் இங்கே வாங்கி தின்னுட்டு போன போது கெட்டிக்காரன் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அந்த ஆளு கம்மியாட்டி பொம்மியாட்டி பார்த்தா ஆசைப்பட்டு பாவாடை போட பாவாடை கட்டாத பொம்மியாட்டி கல்வித்திறந்த தாய்நாடம்மா சொந்த கணவனுடைய திருப்புகள் பாடம்மா சொல்லறையா நீரம்மா மன சோரவும் போக கூடாதான். ஒரு பெண்ணா பிறந்தா மனசோரம் போக கூடாதான். ஆமா ஆமா இதான் சொன்னாங்க. பெண்ணாலே ஆனால் கர்ப்பம் பொல்லாதே. மண்ணோட அடைந்தது முன்னாலே இலங்கையிலுக்கு இளைஞர் இருக்கிறாரு. ராமனோட தங்கை யாரு சூர்பனாகை. அவளுடைய வார்த்தை கேட்டனா சீதாபராஜ் இருக்கிறாங்களே அந்த அம்மனை பத்திரி பெண் என்று பாராத இலங்கையில கொண்டு வந்ததால்தான் அந்த இலங்கையே நாடே அழிந்தது. ஆமா, பெண்ணுடைய சாபத்தை வாங்காதே. எப்பயுமே ஒரு பொண்ணு வந்தா தாயாவை பார்க்கணும், ஒரு தங்கையாவை பார்க்கணும், சகோதரியா பார்க்கல அறிவு கட்டணாய நான் இனிமே பாக்குறேன். நீ எதுக்கு போறதுன்னு தெரியல. நீ கண்டவனு போறது இந்த கற்பை என்பதோரே கண்ணாடி கலைநடி விட்டாலே முன்னாடி. இந்த கற்பை என்பதோரே கண்ணாடி கலைநடி விட்டாலே முன்னாடி. ஒட்டிக்க உழுதாதே கண்ணாடி, ஒட்டிக்க உழுதாதே கண்ணாடி, ஒட்டி வதத்து பன்னாடி, இங்க ஒட்டி வதத்து பன்னாடி. சொந்த கணவன் புகை பாடம்
சொல்றீங்க. தவறு கிடையாது. காமம் என்பது ஒன்று. இப்ப காமன் இருக்கிறாங்க பாத்தியா? காமன் இல்லாத ஊர்ல வந்து ஒரு ஊருனாக்கா காமன் இல்லாத ஊரும் கிடையாது. காமன நினைவினாலும் முதல் வந்து பகவான் படைத்ததே காமனதான். காமனை உண்டு செய்து பயிருக்கு முகந்தவர் அவர் தான். அவர் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லா சாமி வேண்டோம். நம்ம மாரியாத்தா வேண்டோம், மாரியாத்தா வேண்டோம், ஐநார்பணம் வேண்டோம், எல்லா சாமி வேண்டோம். எல்லா சாமி தெய்வம் யாருன்னா காமன். ஒரு மனிதனுக்கு காமம் இல்லைன்னா என்ன அந்த மனிதனே கிடையாது. ஆண்களுக்கு வரைக்கும் தான் காமம் இருக்காது. பெண்களுக்கு காமம் உண்டு. காமம்னா உங்களை விட பெண்ணா பிறந்த காமமே அதிகம். இல்லையம்மா அந்த மாதிரி காமம் அதனால தவறாக நினைக்காரு. ஒரு பெண்ணா பிறந்தவன் காமத்துக்கு அதிகாரியா இருக்க காமத்தை வந்து அதிகமா ஏற்பட்டுட்டாங்க. இப்ப தன் கணவரை விட்டு கண்டவனோடு திருந்து காசு பணம் சம்பாதிச்சு வந்து பீராவில வச்சு பூட்டிட்டாக்கா அந்த காசுக்கு பெருமை உண்டா, தன் கணவனுக்கு பெருமை உண்டா, இல்ல இந்த கற்புக்கு தான் பெருமை உண்டா சொல்லு பாப்போம். ஐயோ கற்புக்கு தான் பெருமை. ஆமா காசு பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். இப்ப இந்த காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். கண்டிப்பா லட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனால அந்த காசுக்கு பெருமை கிடையாது. தன்னோட பெண்ணோட ஒரு கற்புக்கு தான் பெருமை. அடியோ காமாட்சி அங்க தாண்டி பார்த்தேன். மீனாட்சி அந்த விசாரிச்சு அங்க தாண்டி உட்கார்ந்தா ரெண்டு பேரும் பேச்சு தாடி அப்படின்னு அப்படியே கூட்டமா கூட்டுருவாங்க. அத போல பொம்பேட்டி நான் கிடையாது. ஒக்கா தங்கச்சி இருப்பா ஆளு மேல கண்ணு தோல் மேல துணி போட்டு போடுற சக்காத்தி இருப்பான். அங்க போய் இந்த கண்ணு அடிக்கிற வேலை, இந்த கைய காட்டுற வேலை, இந்த நிமிஷம் கண்ணு கண்ணு அடிக்கிறாயா? இது என்ன கண்ணு தெரியல. சிப்டி கண்ணு சிப்டி குடும்ப கண்ணு இருக்குது. ஆமா அம்மா சும்மா அடிச்சுக்கிட்டே அதுக்குதான் சொல்லுவாங்க பெருமைங்க. உலக வரைமுறையா வரை பெயர நாங்கள் பூர்வத்தில் ஒரு கோடி நாங்கள் பாவம் செய்தோம். பெண்ணாக நாங்க பிறந்து விட்டால் பாதாதனா பெரிய மண்ணாகவே பிறக்காம பண்ணி பெண்ணா பிறந்தும் எத்தனை பேர் அழுவுறா ஏன் தெரியுமா? பெரிய மண்ணாக ஏன் பிறக்கலாம் தெரியுமா? ஏன் அழுவுறாங்க தெரியுமா? இப்ப ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. ஆமா இப்ப ஒரு கோவிலுக்கு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஊர்காரன் பாருங்க இல்ல பக்கத்து ஊர்காரங்களா வந்திருப்பாங்க. 1000 பேர் பாவத்தை செய்திருந்தால் யாராவது ஒரு மனித புண்ணியத்தை செய்து வந்திருப்பாரு. இந்த உலகத்துல வந்து இப்ப நம்ம வந்து கால வச்சுட்டு போறோம். இது புண்ணிய உலகமா ஆகும். எப்படி புண்ணிய உலகம்? அதுதான் வந்து பெரிய மண்ணாகவே பிறக்கலாமே அப்படின்னு பெண்ணா பிறந்து அழுகுறா. ஆனா ஒரு கோடி பாவம் செய்து விட்டு பாவம் ஒரு பெண்ணாக நாங்க பிறக்கிற ஐயா என்ன பார்த்தா ஆசைப்படுறாடே. நான் எங்க இருந்து நான் வந்திருக்கிறேன் திருக்கோளூர் தாலுகா கழுமறுக்கிறான் வந்திருக்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் நம்பி வந்திருக்கிறேன். ஆமா உடம்பு எது உதவும் காணவே இதை கோடி பாவம் செய்த தன் கணவனை உரையாமல் விதவியாவோ கணவனை உரையாமல் விதவியாவோ 2 கோடி பாவம் செய்தவனா. ஆமா ஆமா சின்ன திருமணத்துல ஆனா 16 வயது ஒரு பெண்ணும் 20 வயது ஒரு ஆணும் 2 பேருக்கும் திருமணம் செய்து வச்சிருக்காங்க வீட்டுல. ஆமா அவங்க வந்து ஒரு கோபத்தை கோபமா பாவமா ஐநாக பெருமை ஏதாவது தலையில படிச்சுட்டான். ஆமா இங்க இருந்து வண்டி எடுத்து போறான் பொட்டு ஊந்துடுறான் போய் சேர்ந்துடுறான். அப்ப அவன் தான் இளங்கம்மன் ஜாதி 2 கோடி பாவம் செய்தவன். ஆமா ஆமா இளங்கம்மன் ஜாதி 2 கோடி பாவம் செய்தவன். கோடி பாவம் செய்த இந்த உலக மனதை என்ன பிள்ளை இல்லாத பெண்ணா பிறந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மூதாதி காலத்துல அவங்க பாட்டம் பாட்டி ஆறுவோம் தாய் தந்தையோ என்ன பாவம் செய்தார்களோ அந்த பாவம் பிள்ளைகள் தான் திருத்தம். அதனால பிள்ளை இல்லாத பெண்ணா பிறந்தவங்க இருக்கிறாங்க பாத்தியா அவங்கதான் 3 கோடி பாவம் செய்தவர்கள். தெரியவே 4 கோடி பாவம் செய்த இந்த திறமிக்க விவசாயி தொழில் செய்வார். எப்பத்தார் தொழில் செய்யறாபார். ஆமா அதான் 4 கோடி பாவம் செய்வாங்க. அத போல விட்ட கண்ணு அடிக்கணும். இங்க ஏங்கட்லாம் வச்சுக்காத சபை பார்த்தாயா எப்படிப்பட்ட சபை பெருத்த லட்சுமி சபை முன்பாக அடியில் வந்திருக்குது. யார் அம்மா எங்க பிறந்தவ விளக்கம் உனக்கு தெரியுமா? விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன் Thank you.
சுந்தரி பச்சலா சுந்தரி வச்சலா இதை சொல்லு பாப்பா. வைக்கலாம் எடுக்கலாம் ஏப்பா, ஏம்மா, பச்சலான்னு சொல்லு பாப்போம். வச்சலா வந்துட்டு ஐயோ சுந்தரி சுந்தரி பச்சலா வச்சலா பேர் எனக்கு வந்து வச்சலா. வச்சலா நீ வந்து கணக்கெல்லாம் போனா வச்சலா கல்யாணம் வைங்க தான் சொல்லுவாங்க. வச்சலா சுந்தரி கல்யாணம் வைங்க, ஆமா, ஆமா. பச்சலா கல்யாணம் வைங்க ஆ. அப்படி சொல்றாங்களா இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. பச்சலா வச்சலா முதல் பேரு எனக்கு வச்சலா வச்சலா இருந்தால் சுந்தரி சுந்தரி பச்சலா சுந்தரி. வச்சலா சுந்தரி பார்த்து பாருங்க, என்ன பார்த்து ஆசை பண்ணு. இங்க பாத்தியா தாலி அம்மா மெச்சு கட்டி வச்சுக்கிறாரு பாத்தியா? ஓயோ தெரிஞ்சுக்க போத கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க. யாரு நான் திருமணம் செய்தேன்? யாரு மாமன் மகன் ஆமாண்டா. பாண்டவா ஐவராஜாக்கள் நடைபெறுந்தோர் பார்த்திபன் அவருக்கும் எங்க அத்தை முகத்தலைக்கும் ஒரே ஒரு பிள்ளை. ஆமா ஆமா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் எங்க வீட்டுக்காரர் மாதிரி அபிமன்னன் சொல்ல மாட்டேங்கம்மா. அப்ப இப்ப சொன்னது ஆமாண்டா அவரு சொல்லிச்சு சொல்லிருக்கா இல்ல அவர்தான் திருமணம் செய்திருக்கிறேன். எப்ப திருமணம் செய்து தெரியுமா? எப்ப அந்த துரியோதன லட்சம் பாலனுக்கு என்ன பரிமாத்திட்டாங்க. ஆமா ஏன்னா 21 லட்சம் ஒட்டகத்துல கொண்டு வந்து பொன்பொருளை கொட்டி கொட்டி பரிசை மாத்திட்டாங்க. பாத்துட்டாங்க ஓடு ஓடுன்னு அழுத்து கொண்டு இருந்தேன். அப்ப பார்த்தேன் எங்க சித்தமா இதான லவ் லெட்டர் எழுதுனேன். நான் குச்சி மிட்டா வாங்கி போட்டேன்ல. ஆமா 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 லவ் லெட்டர் நான் தான் சித்தப்பா லவ் லெட்டர் எப்படி எழுதணும்? எப்படி எங்க அண்ணாக்கோ தந்தை விஜயனார் அளித்த எங்கள் அபிமன்ய ராஜா போவே எங்க மாமா அபிமன்னனுக்கு நான் நிருபம் எழுதி அனுப்புறேன். ஆமா ஏன் தெரியுமா? அந்த நிருபம் எந்த யாரு மூலத்துல போகுது? யாரு மூலியமா வாழ்வுதேவ மூலியமா போகுது. ஆனா அண்டர்வோம் தந்தை என்று சொன்னா பொண்ணு உலகத்துக்கு அதிகாரியா இருக்கபடியான யாரு? தேவேந்திரன். அவர் தான் வந்து எங்க மாமனை வந்து எங்க மாமனுடைய அவருடைய அம்சம் தான் எங்க மாமன் பிறந்தாராம். அதனால அண்டர்வோம் தந்தை விஜயனார் அளித்த எங்கள் அபிமன்ய ராஜா கோவே ஐயா கொண்டாங்க அடியவள் சுந்தரி நிலவம் என்ன வேண்டாம் ஐயா மன்னனா துரியன் மைந்தனுக்கு என்ன கேட்க சம்பரித்தார் கொண்டாமே அணியனும் கரியமும் பெற்று முகத்தனாரை குரு சுக்கிரவாரம் என்று உரத்தி கோமித்தி சபதம் செய்தி கண்டிமே அம்மன்னாரை அந்த காலனியில் கட்டி கழுகையால் குணா தலை மீதி கலதேவ பேத்தி பத்தி என மனமான செய்ய விட்டால் மங்கையால தீர்வு ஆமா பாவுதேவம் மூலியமா போச்சு. எங்க மாமா வேலைக்கு வந்தாரு. நெகிழ்த்து கொண்டு போய் எங்க மாமியார் கிட்ட கொடுத்தாங்க. எங்க அத்தை சுபத்திர கிட்ட. ஆமா கொண்டு எங்க அத்தையை அவங்க படுத்து பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. வந்த உடனே எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு தூண்ல போட்டு கட்டாங்க. ஆமா இந்த வரக்கூடிய துரியோதன சேரை எல்லாம் ஒரு தூண்ல போட்டு கட்டினாரு. கட்டிட்டு அந்த லட்சண தலைமது கன தீபத்தை ஏத்தி வச்சு என்ன திருமணத்தை செய்தாரா. ஆமா ஏற்கனவே நாங்க செல்ல வயசுல 2 பேரும் பாதிக்கெல்லாம் நாய் போச்சு எங்க வீட்டுக்காரர் சொல்லி பாரு இருந்தாலும் இப்ப புதுமண குளத்தோட வீட்டுல இருக்கிறோம். ஆமா இப்ப எங்க அத்தை வந்து அண்ணன் ஆன குத்தி பட்டம் வைப்பாங்க. ஆமா அவங்களுக்கு கூத்துல வீடு சென்று கூத்திரல் குத்துக்கால சாப்பிட்டுக்கிறாங்க. இருந்தாலும் கோட பிள்ளைய காணாம தேடுவாங்க. குழம்பு தாம்பல ஈனி கண்டாட சுகம், சோறு கண்டாட சுகம். இங்கே சாப்பிட்டேன் மாமியார் சோறு இன்னும் சுகம். எங்க அம்மாவுக்கு எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஆம்பளை அங்க இருக்கிறாரு. அப்பா அம்மா அறுத்துக்கிறாங்க. அந்த ஆம்பளை தான் சொல்லிட்டு